நம் அனைவருக்குமே வாழ்க்கையிலே யாராக இருந்தாலும் சரிதான், கவலைகள் இல்லாத விடுதல் இருக்க முடியாது. எல்லாருக்குமே உள்ள ஒன்று, அது யாராக இருந்தாலும் சரி தான், ஏழையாக இருந்தாலும் சரி தான், பணக்காரனாக இருந்தாலும் சரி தான். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நாம் எதை ஓதி நம்முடைய கவலையை நீக்க முடியும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய கவலை நீங்கிறதுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நாம் அல்லாஹ் தஆலா சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது பேசிக். 5 நேரம் தொழுகணும், சுன்னத்தாக நஃபிலான வாஜிபான தொழுகை விழாமல் தொழுகணும், வாய்ப்பு இருந்தால் தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வளவு தொழுகணும். அதே மாதிரி ரம்லான் நோம்பு நோக்கணும், ஜக்காத்து கடமையான ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு யார் கடமையாக இருக்குதோ ஹஜ்ஜை இளமையிலே செஞ்சுருங்க. ஏன்னா நீங்கள் வயசான காலத்தில் உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காது, செல்வம் இருக்காது. அந்த சமயத்தில் இப்போ இருக்க செல்வம் இப்படியே போயிடும். இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் காலை மாலை தஸ்பீஹாத்துகளோட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக, மறுமையுடைய சொத்து அது. சவுதியில் இருக்கக்கூடியவர் எப்படி சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்புகிறாரோ அதே மாதிரி நீங்கள் சம்பாரித்து மறுமைக்கு அனுப்புகிறீங்க. இதுதான் உங்களுடைய சொத்து. அப்போ என்ன உதவுன்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன விஷயங்கள் தான், ஆனால் பெரிய பரக்கத். 1வது 3வது கலிமா எல்லாருக்கும் தெரியும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம். இதை 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. 3வது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது காலை மாலை கட்டாயம் ஓதிடுங்க. இதை ஓதிட்டு நீங்கள் என்ன கேட்டால் நல்லா கொடுத்துருவான். 40 நாள் விடாமல் ஓதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் பேசிக் இது தான். இதை உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லை, நன்மை ஏவி தீமை தடுங்கள். எப்படி நன்மை ஏவுறது? உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, யார் நன்மையை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் துவா செய்வாங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ நன்மை ஏவரன்னு சொன்னால், இப்போது பாருங்க, மக்கள் வட்டியில் மூடி இருக்கிறாங்க. செய்வினை கூடாது, சூதாட்டம் கூடாது, மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடாது, மற்றவங்கள திட்டக்கூடாது. இந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும். கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும். வியாபாரத்தில் இருக்கணும். இந்த விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்போது இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும். இதை செய்யக்கூடாத விஷயங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை எட்டி வைக்கிற அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. இந்த வீடியோ ஒரு 5 பேருக்கு அனுப்பி வச்சுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருக்குமே எட்டி வச்ச நன்மை உங்களுக்கு கிடச்சி போயிடும். அடுத்ததாக, கவலைகள் நீங்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகான ஒரு ஹதீஸ். இது திரும்பி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதை நான் சொல்கிறத ரொம்ப எளிமையானது தான். இதை நீங்கள் சூரத் தௌபாவில் 129வது ஆயத். சூரத் தௌபாவில் 129வது ஆயத்தில் இது வருது. அந்த ஆயத்தில் கடைசியில் இது வரும். இதை காலை மாலை 7 தடவை யார் ஓதி வர்றாங்களோ அவருடைய அனைத்து கவலையும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் என்பது ஹதீஸ். இது திருமதியிலே பதிவாக இருக்கிறது. அது என்ன? ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அர்த்தம் என்னன்னா, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு,
ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லாஹு, தவிர வணக்கத்திற்குரியவன் தகுதியானவர் யாருமே கிடையாது. அலைஹி தவக்கல்து, அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான அர்ஷுடைய இறைவன், அதிபதி. இது அர்த்தம். இதை காலை மாலை 7 தடவை ஓய்ட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா கவலையும் எல்லாம் நீக்கிடுவான். எல்லா கவலைக்கும் மருந்து இதில் இருக்கிறது. இந்த எது கவலையாக இது காரணமாக இருக்குது. ஒருத்தருக்கு கடன் சுமை கவலை காரணமாக இருக்கும். இது ஓய்ட்டு வந்தால் அந்த கடன் இல்லாமல் ஆயிரும். இதுதான் ரகசியம். குடும்பத்தில் பிரச்சனைகள், அது ஒரு அது இந்த கவலை காரணமாக இருக்கும். இதை காலை மேலே ஓய்ட்டு சொன்னால் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். என் நபிஸா சொல்லிட்டாங்க இல்லையா, கவலைக்கு மருந்து. அப்போது எல்லா நோயும் குணமாகக்கூடியது. ஆன்மீக சம்மந்தப்பட்ட அத்தனை நோயும் குணமாகக்கூடியது. ஆகவே இது பெரிய வரப்பிரசாதம். இது ஓய்ட்டு வாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.